கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியிலே பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, அது யார்கிட்ட கொடுக்கிறார்? தேவ பிள்ளைகளே, கேராவின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆண்டவர் அவனை கடிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த ராஜா யாரு? தேவ பிள்ளைகளே, அவன் என்ன நினைச்சான்னா, அந்த தேசத்துக்கு ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் போறாங்க. தேவ பிள்ளைகள், ஆபிரகாம் ஒரு சாதாரண மனுஷனாக நினைச்சிட்டார் அந்த ராஜா. தேவ பிள்ளைகளை சாதாரண மனுஷனாக நினைச்சிட்டு அவன் மனைவி என்ன பண்ணிட்டான்? கொண்டு போயிட்டான். தேவ பிள்ளைகள், இவனுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை, என்ன நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனைவியை கொண்டு போயிட்டான். ஆனா அங்க ஆண்டவர் சொப்பனத்தில் அவனை எச்சரிக்கிறார். தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கிறார். ராஜாவே, நீ பிழைக்கும்படி உனக்கு வேண்டுதல் செய்கிறவன் அந்த ஆபிரகாம். அவன் மனைவியை நீங்கள் அனுப்பாவிட்டால் நீங்க உன் குடும்பம் எல்லாம் சாவீர்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். தேவ பிள்ளைகளை பாருங்க, அந்த ராஜா நினைச்சான் எல்லா மனுஷனை போல எத்தனை பேர் எத்தனை பெண்களுக்கு எடுத்தானா தெரியல. தேவ பிள்ளைகளை, ஆனா அங்கே அதே போல ஆபிரகாமை நினைச்சான். ஆனா ஆபிரகாமை யாருன்னா தேவனுடைய மனிதன், தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவனை ஒரு அற்பமாக எண்ணுகிறது. தேவ பிள்ளைகளே, ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்ல, நீ பிழைக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறவன். நீ பிழைக்கும்படியாக, தேசம் பிழைக்கணும், இந்த தேசத்து அதிகாரி பிழைக்கணும், தேசத்து ஆளுகை சேர்வரை பிழைக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறவன் தான் தீர்க்கதரிசி, அவன் தான் கிறிஸ்தவன். தேவ பிள்ளைகளை, வேதத்திலே முதலாக ஆபிரகாமை குறித்து தீர்க்கதரிசி என்று சாட்சி கொடுக்கிறவன் நம்முடைய தேவன். தேவ பிள்ளைகளே, நம்ம அதிகமையான ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க. அப்போ அநேகராக பிழைக்கும்படியாக வேண்டுதல் செய்தாலே ஒரு தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், புதிய ஏற்பாடுல உன்னை சத்துருக்காக நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு என்று சொல்கிறார். அதுதான் தீர்க்கதரிசிங்க. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளை அவன் மற்ற யாரோ போல நினைச்சுக்கிட்டான். ஆனா ஆபிரகாமுக்குள்ள இருக்கிறவர் பெரியவங்கிறதை மறந்து விட்டான். அந்த ராஜா, நம்முடைய தேவன் ராஜாவுக்கு ராஜாவாக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்துல யாராக இருக்கலாம், எந்த அதிபதியா இருக்கலாம், ஐநா சபையா இருக்கலாம், தேவ பிள்ளைகளை எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், முதலமைச்சரா இருக்கலாம், பிரதமரா இருக்கலாம், மத்திய மந்திரா இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் மேலாக தேவன் ராஜாவாக இருக்கிறார் அநேருக்கு தெரியாது. ஆனா அந்த வேதத்தை அறிந்த உங்களுக்கும் எனக்கும் தெரியும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ யாராயிருந்தாலும் அநேருக்காக தேவ பிள்ளைகளை அருமையான போதகர் தாமஸ் ராஜா அவர்கள் ஒரு செய்தியில சொல்லியிருப்பாங்க, கிறிஸ்தவன் இந்த உலகத்துல ஒப்பாங்கி இருக்கிறான், கிறிஸ்தவம் இல்லைன்னா நாடு அழிந்து போகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளை பாருங்க, இந்த வேதத்துல ஆபிரகாம் பிழைக்கும்படியாக வேண்டுதல் செய்தவன், அவன் தீர்க்கதரிசி, அவன் மனைவி அனுப்பிவிடு என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ இருக்கிற உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிற எந்த எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், முதலமைச்சரா இருக்கலாம், மத்திய மந்திரா இருக்கலாம், பிரதமரா இருக்கலாம், அவன் பிழைக்கும்படியாக நீ வேண்டுதல் செய்யும்படியாக ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். தேவன் வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் நிமித்தம் அந்த 20ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, எல்லாத்தையும் அடைத்து விட்டார், எல்லாத்தையும் அடைச்சு விட்டார். தெய்வ பிள்ளைகளை பாருங்க, ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமா, ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமா, ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமா எலும்புனா என்ன ஆகும்? நாடு சீரழிந்து விடும், நாடு நஷ்டமடைந்து விடும். தேவ பிள்ளைகளே, மதம் என்று பேரிலே அநேக கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா, கிறிஸ்தவ ஊழியக்காரனுக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் சரி, இந்த கேராவின் ராஜாவை அபிமெலேக்கு ராஜாவுக்கு என்ன நடந்தது?
தேவ பிள்ளைகள், அவன் தேசத்தில் அனைத்தும் ஆசீர்வாதங்களும் அடைத்து போட்டார் என்று வேதத்துல கற்பத்தின் கனி வெறும் அடைத்து போட்டார் என்று பார்க்கிறோம். அவர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணினா மறுபடியும் ஜெபிக்கிறான். எப்படிங்க மனசு தன் மனைவியை கொண்டு போயிட்டான் தேவ பிள்ளைகளே, ஆனால் எப்படி ஜெபிக்க வரும் பாருங்க. அவனுக்கு மறுபடியும் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தன்னை அந்த நாட்டுக்காக, அந்த ராஜாவுக்காக, தேசத்துக்காக வேண்டுதல் செய்தான். அவனுடைய வேண்டுதலை கேட்டு விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் அந்த நாட்டுக்கு நன்மை செய்தார். மறுபடி கற்பத்திற்கு கிருபை செய்தார். அதாங்க தீர்க்கதரிசி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, அநேக ஊழியக்காரனை விசுவாசி, அநேகர் பிழைக்கும்படியாக உனக்கு விரோதமா யார் எழும்பி இருக்கலாம், சத்ருவா யார் எழும்பி இருக்கலாம், அவங்களுக்காக அவன் பிழைக்கணும், ஆண்டவரே அவன் பிழைக்கணும் என்று சொல்லி அவனுக்காக வேண்டுதல் செய்ய தேவன் உனக்காக இறங்குவார். தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். யாராக இருந்தாலும் கடிந்து கொள்ளுவார். ராஜாவை அழிக்கல ஆண்டவர், உனக்கு கடிந்து கொண்டார். அதே போல உனக்கு விரோதமா யாராவது எழும்புகிறானி அவங்க பிழைக்கும்படியாக நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் கடிந்து கொள்வார். தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே சோதரனப்பா, ஆபிரகாம் அந்த ராஜா பிழைக்கும்படியாக வேண்டுதல் செய்தவர். அதே போல நாங்கள் வேண்டுதல் செய்ய இரக்கம் பாராட்டுவீராக, வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டப்பா. வழிநடத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே.